ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பீச் நீங்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்கா? அதாவது இன்னைக்கு பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச் போகலாம் அப்படின்றதான் பிளானு. அதுக்கப்புறமேலு தண்ணி ஓடி வந்தா ஓடிரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போகலாம் அப்படின்றதான் பிளானு. அதுக்கப்புறம் இப்போ போனோம், ஒரு 5 மணி போல் போனோம். சரியான க்ரௌடு. ஆமாம், இன்னைக்கு வீக்கெண்டில் சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, அதனால் வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கணும், பீச்சுக்கு போயிருப்பாங்க. சரியான க்ரௌடு. பைக் பார்க்கிங் போடுறதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறமேல சும்மா அப்படியே பைபாஸில் வந்தோம்னா, ஈசிஆர் ரோட்டில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பீச் இருக்குங்களா, அங்கே அப்படியே பைக் அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே இங்கே வந்திருக்கோம். ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் வந்தோம். சேஃப்டி வேணும்ல, ஆள் இருக்காங்க, நிறையா ஃபேமிலி எல்லாமே அங்கே இருக்காங்க, தூரத்தில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமாம், சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே நம்ம எங்கேயாச்சும் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க பையன் வந்துட்டாங்க. எங்கேயாச்சும் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளானு. நம்ம ஊருக்கு போகணும், மதுரை கிளம்பணும். ஆமாம், இன்னைக்கு நைட் பஸ்ஸு, இன்னைக்கு நைட்டு ஒரு 9:45 போல் பஸ்ஸு போயிட்டு ஊருக்கு போயிடுவோம். 3 days எப்படியோ ஓட்டியாச்சு. 3 நாள் ஓட்டியாச்சு. இன்னைக்கு 9:45 போல் ஊருக்கு கிளம்பிடுவோம். தூரத்தில் ஒரு போட் இருக்கா, கோபுரம் தெரியல. ஆமாம், அங்கெல்லாம் இடமே இல்லை, பைக் பார்க் பண்ணவே இடம் இல்லை. ஆமாம், அதனால் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுங்க. போன பீச்சே போகாமல் நீங்கள் சும்மா அப்படியே பைபாஸில் வாங்க. பாண்டிச்சேரி பைபாஸில் வந்தீங்கன்னா சேஃப் தான். ஏன்னா இங்கே நிறையா ஃபேமிலி இருக்காங்க. இது கோபுரம் கவரால், ஆனால் தூரத்தில் நிறையா ஃபேமிலி இருக்காங்க. குழந்தைங்க எல்லாமே நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வாங்க, பாண்டிச்சேரி பைபாஸில் கரெக்டாக வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு பீச் தெரியுங்களா, அங்கே அவங்க கரெக்டாக எங்கே கன்வீனியண்ட்டாக பைக் நிப்பாட்டி இடம் இருக்கும். நிறைய பேர் கார் நிப்பாட்டியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஆனால் இருட்டுறதுக்குள்ளே நீங்கள் கிளம்புறது சேஃப். இன்னொன்று, வர்றப்பே ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தாலே தெரியும், எதுவுமே கிடையாது. எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா சுற்றி காடு, எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், குறையே கிடையாது. எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே வண்டி நம்மளும் கிளம்பிடுவோம். ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா அமைதியாக கும்மல போகிறதுக்கு. எப்படி நல்லா தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? சார் என்னமோ ட்ரை பண்ணுறாரு, என்னன்னு போய் பார்ப்போம். ஓ, பேர் எழுதுறாரு. என் பேர் தான் மீனு. ஏர்லி 2K கிட்ஸ் 90s பாட கொஞ்சமாவது அடிக்கும்ல. அழிச்சிருச்சு என்னோட பேர் அழிச்சிருச்சு. வெறும் வீடு மட்டும்தான் இருக்கு, மீனை காண. நீ விளாடு, கால் நனைஞ்சிரும். அவள் தாங்க சொன்னா உள்ளே போனால் கால் நனைஞ்சிரும், ஈரம் ஆயிரும், அப்புறம் பஸ்ஸில் ஃபுல்லாக கசகசன்னு பிசு பிசுன்னுக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பீச்சை பார்க்கவும் கண்ட்ரோல் பண்ண முடியல போல். போய் விளாடுவோம்ன்றா. உள்ளே போட்டோம் WWE சான்சி நம்பர் ஸ்மாக் போட்டுருப்போம்.
ஸ்டால் ஒன்று மட்டும்தான் இல்லை, ஸ்டால் இருந்தால் அந்த அப்படி சூப்பராக இருக்கும். ரெடி வாங்க போலாம். வாங்க ஏதோ விளையாட போகிறாங்களாம், வாங்க போய் பார்ப்போம். கால் தானே நானா 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 நான் போயிட்டேன். போ உள்ள போ. அங்க போட்டோ ஷூட்லாம் பண்றாங்க. ஆமாம், அது உங்களுக்கு தெரியாது, தூரத்தில் எனக்கு டீச்சர் வேற தெரியாது. போ உள்ள போ. நான் காப்பாத்த நான் இருக்கேன். வேண்டாம் பரவாயில்ல. ஓடு ஓடு ஓடு. இங்க பாரு, அங்க போ, அங்க போய் சொற்கடி. அப்படியே போயிடுறேன். ஓ விட மாட்டேன், தூக்கிட்டு வந்துரு. அவன் மாதிரி ஃபுல்லா உட்காந்து குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் இதே ட்ரெஸ்ஸோட தான் 9 மணி மதுரைக்கு போகணும். காலையில வரைக்கும் இதே ட்ரெஸ்ஸோட தான் இருக்கணும். அதனால வேண்டாம். புரியுதா? அவ்வளோதான், எல்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டில், எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன் லேட் ஆச்சுல, மணி எடுத்து தெரிஞ்சு 6:45 ஆக போகுது. நிலா எட்டி பார்த்துச்சு. நிலா எட்டி பார்த்துச்சான். அந்த தெரியுது. தெரியுதா? அந்த தெரியுது, நிலா தெரியுது. நிலா எட்டி பார்த்துருச்சு. நல்ல ஒரு பௌர்ணமி நிலால இப்படி உட்காந்து சூப்பராக இருக்கும். பௌர்ணமி நிலால இப்படி உட்காந்து முட்டை புரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் எப்படி ரொமான்டிக்காக சொல்லி முட்டை மட்டும் சாப்பிட்டுமா சாப்பிட்டுட்டோம் மதுரைக்காரங்க. ஏங்க முட்டை புரோட்டான்றது எவ்வளவு அழகான ஒரு சாப்பாடு. எனக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நிலா வெளிச்சத்துல ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் நிலா பௌர்ணமி வெளிச்சத்தில் வந்து நம்ம முட்டை புரோட்டா சாப்பிட்றோம். இவள் கொடுக்கக்கூடாது, நம்ம கூட சாப்பிடுவோம். பீச்சில் அலோவ் பண்ணாங்களோ அந்த பீச்சில் உட்காந்து சாப்பிட்றோம். ஆமாம், ரைட்டு கிளம்புமா? ஏன்னா இருட்டிடுச்சு. ஆமாம் இருட்டிருச்சு. இதுக்கு மேலே வண்டி இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது இல்லை, வண்டியை விடுவோம். இருங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு செருப்பு எல்லாம் மண்ணாயிடுச்சு. பாய் பாய் பீச். செருப்பு மாட்டியாச்சு. ஏன் ஹெல்மெட் எடு. நம்ம வண்டி நிப்பாட்டுக்கு இடம் எப்படி இடம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் பைபாஸ் நிப்பாட்டிட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒருத்தை மட்டும் சுடுகாட்டில் நிப்பாட்டிட்டு வந்தானா வண்டி. அது வேறு யாரும் இல்லை, நாங்கள் 2 பேரும். வண்டி வந்து கரெக்டாக சுடுகாட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுவும் சுடுகாட்டில் எப்படிப்பட்ட இடம்னா எரிக்கிற இடம். அங்கே தான் நிப்பாட்டியிருக்க வண்டியை. அங்கே 4 பேர் ஆல்ரெடி நிப்பாட்டியிருந்தாங்க. ஆமாம், அதான் நிப்பாட்டியிருக்கோம். அந்த தைரியத்தில் தான் நிப்பாட்டிருக்கோம். இன்னமும் இருக்காங்க அந்த பக்கம் ஆளுங்க. அங்கே இருக்காங்கப்பா அண்ணா, இதில் தெரியாது ஒயிடு போட்டிருக்காதனால. ஏன்னா மைண்ட் ஆயிடுச்சு மக்களே, பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் பீச்சில் உட்காந்து முட்டை புரோட்டா சாப்பிடணுன்ட்டு. ஹீல்ஸை போட்டுட்டு நான் வேற நடக்கணும். உள்ள மண்ணுக்குள்ள புதையுது, உள்ள முள்ளுகள் இருக்கா, அதனால குத்திருமோன்னு பயம். கையை பிடிச்சிட்டே தத்தி நடந்துட வேண்டியதே. பைக் எங்க? அங்கதான் நிக்குது. நம்ம பையன் நிற்கிறான். வேறவங்க பைக்கும் நிக்குது. வேறவங்க பைக்கும் நிற்கிது. ஆளுங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் வேண்டாம், நீங்க இந்த விபரீத முடிவு எடுக்காதீங்க. வேணாம். ஏன் சொல்றேன்னா, ஆமாம் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, நான் மதுரை. தெரியும் நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிறதே எங்களுக்கு தெரியுது. அப்படின்னா நீ ஒரு 4 மணி போல் வந்தீங்கன்னா ஒரு 6 o'clock 6:30 வரைக்கும் நீ வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது அப்படியே பைபாஸ், பாண்டிச்சேரி பைபாஸு. நான் சொன்னேன்னா சரியா சுடுகாட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
கிட்ட வந்துட்டோம். நான் எப்படி நடக்கிறேன் பார்த்தீங்களா? காலை அழுத்தி ஹீல்ஸ் போட்டிருக்கா. அதாவது பீச்சு போகிற பிளான் இல்லை, திடீர்னு மைண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் ஹீல்ஸே போட்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா ஷூ போட்டிருப்பா. இதா நான் சொல்லலை எங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு. இது எங்க வண்டி? இது இடம், கிடக்குது. இது நம்ம பையன் வண்டி. இன்னொரு வண்டியே நிற்குது. இன்னொரு வண்டி நிற்குது. எப்படி கரெக்டாக இருக்கா? ஆமாம், அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வரோம். போய் எங்கேயாவது டாட்டா போய் எங்கேயாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி மதுரைக்கு போயிடுவோம். பாய் பாய்.